நினைக்கலாம். Life is not easy. அங்க வாழ்க்கை அவ்வளவு எளிதானது It's அல்ல. very tough life. மிக 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 கடினமான வாழ்க்கை அது. Lots of stress in life. அங்கே நான் கடந்து செல்ல வேண்டிய பாதை மிகவும் ஸ்ட்ரெஸ் நிறைந்தது, உபத்திரவம் நிறைந்தது. Lots of people commit suicide. அங்கே நிறைய பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். Because it's a very heavy city. அங்கே ஒரு பெரிய தேசம் அது. Everybody is working very hard. எல்லாரும் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். Everybody is rushing, running. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். There is no peace. சமாதானம் என்பது எங்கும் இல்லவே இல்லை. People are working 3 jobs. ஒருவர் 3 வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். Rents are very high. கொடுக்க வேண்டிய வாடகைகள் மிக மிக அதிகம். Travel is very expensive. நீங்க கம்யூட் பண்ணனும்னா இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அது ரொம்ப காஸ்ட்லி. So people have got a misunderstanding of some places. So நாங்க நிறைய புரிந்து கொள்வதற்கான காரியங்கள் கடினமாக இருக்கிறது. But the good thing is, ஆனா ஒரு நல்ல விஷயம், that when God calls us to be in a place, உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கும்போது He helps us. அவர் நமக்கு He looks after us. அவர் நம்மை பார்த்துக் கொள்கிறார். He provides for us. அவர் நமது தேவைகளை சந்திக்கிறார். And as I said, there is a lot of stress and a lot of chaos, but still in that situation we can be at peace because of Jesus. நிறைய குழப்பம், நிறைய பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு வைப்பார். Hallelujah. Hallelujah. Because we need the peace in every situation. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான், எது? சமாதானம். No matter where we are. எங்க இருந்தாலும். So do you have peace today in your life? இன்றைக்கு நீங்கள் சமாதானத்தோடு இருக்கிறீர்களா? Are you really enjoying Jesus in your life? தேவனை முகமுகமாய் நீங்கள் சந்திக்கிற அனுபவம், அதை ருசி பார்க்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you really have that peace and joy? நிஜமாவே உங்களுக்கு அந்த சமாதானம் இருக்கா? Do you have? இருக்குங்களா? If you don't have that, something is wrong. சப்போஸ் நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் தவறுதலா இருக்குது. Amen. Amen. So my portion of scripture is from Judges chapter 6 today. ஆதியாகமம் 6 இலிருந்து நான் இன்றைக்கு பேச போகிறேன். I'm going to speak on a man called Gideon. கிதியோன் என்கிற ஒரு நபரை குறித்து நான் பேச I போகிறேன். believe everybody knows about Gideon. இங்க இருக்கிற எல்லாருக்கும் கிதியோன் என்பவரை பற்றி தெரியும். And I think it will just help us to understand a lot of things about Gideon. கிதியோன் யார் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் அறிந்து He கொள்வோம். was a young leader. அவர் ஒரு இளம் தலைவர். Let me say, a young man. ஒரு இளம் வாலிபர் என்று சொல்லலாம். And out of the blue he was called by God. திடீரென அவர் கர்த்தரால் தேர்ந்தெடுத்து அழைக்கப்பட்டார். He had not much training. அவருக்கு பெரிய அனுபவம்லாம் ஒண்ணுமே கிடையாது. He was not a warrior. அவர் ஒன்றும் சண்டை செய்யற ஆட்கள் கிடையாது. He was a person who was working in the fields. சாதாரண ஒரு வயல் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகன் அவர். And during his time that he was alive, the Midianites were creating havoc for Israel. அந்த சமயத்துல தான் மீதியானியர்கள் இஸ்ரவேலுக்கு பல உபத்திரவங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். And Israel was crying out for a savior, a helper. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய உபத்திரவத்திலிருந்து கூக்குரலிடுகிறார்கள், எங்களை உதவி செய்ய யாருமே இல்லையே என்று. And God heard the cry of the Israelites. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய கண்ணீரை கேட்டார். And this is what happened when God heard the cry of the Israelites. அவர்களுடைய குரலை கேட்டபோது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? Verse 12, Judges 6. நியாயாதிபதிகள் We will read from verses 12. 6ஆம் அதிகாரம் 12 இலிருந்து நான் வாசிக்கிறேன். And we will go till 15 for now. 12 இலிருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். Amen, amen, amen. Verse 12 it says, when the angel of the Lord appeared to Gideon, he said something very we need to listen to what he said. 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் இடத்துல பேசும்போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Just before that, அதற்கு முன்பதாக read verse 11.
அதுக்கு முன்பதாக வசனம் 11 வாசிக்கிறேன் கேளுங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். Amen. It was just another day for Gideon. சாதாரண எல்லா நாளையும் போல அன்றைக்கும் ஒரு நாள் அவனுக்கு Help his father in the fields. அவனுடைய அப்பாவுக்கு வயல்களில் ஹெல்ப் பண்ற மாதிரி அன்னைக்கும் அவன் ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தான். And he was threshing the wheat. அன்றைக்கு கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறான். And threshing the wheat is a process involves beating or crushing the harvested stalks of to separate grain from inedible parts. போரடிக்கிறது என்பது என்னது? அதை விளைந்த கதிரை எடுத்து தனியாக அடித்து நமக்கு தேவையான கதிரை பொறுக்கி கொண்டு மீதி தேவையில்லாததை ஒதுக்குவதுதான் போரடிக்கிறது. So God saw something in Gideon. ஏதோ ஒன்றை கிதியோனிடத்தில் கர்த்தர் What did God see in Gideon? அப்படி என்ன விசேஷத்தை கண்டார்? He was committed to his father's work. என்ன பண்ணா? அவங்க தகப்பனுக்கு உண்மையாய் உழைத்துக் கொண்டிருந்தார். He was faithfully working as a helper to his father. தகப்பனுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு மகன். Hallelujah. So God saw this quality in him. இந்த ஒரு குணாதிசயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். That he was busy doing what was required of him. அன்றைக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செஞ்சிட்டு இருக்கான். தகப்பனுக்கு உதவி செய்றான். As a young man, ஒரு சின்ன இளம் வாலிபன். he was not in the disco club. அவன் போய் ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு இடத்துக்கு போறான். He was not in the marina on the beach enjoying life. அங்க போய் மரீனாவுல போய் வீணா தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார். He was not கொண்டிருந்தார். getting drunk with his friends. தன் நண்பர்களோடு சேர்ந்து குடித்துக் கொண்டு வெறியாட்டம் போடவில்லை. He was not doing drugs with his mates. தேவையில்லாத போதை வஸ்துக்களை அவன் உபயோகித்துக் கொண்டிருக்கவில்லை. This young man was with his father helping in his field. இவன் இளம் வாலிபன். ஆனால் இவன் செய்வது என்ன? தன்னுடைய தகப்பனுக்கு உதவியாய் அவருக்கு உறுதுணையாய் நின்று கொண்டிருக்கிறான். I'm not saying that people who are doing bad things that God cannot call them and save them. I'm not saying that. But in Gideon was doing the right thing at this time. அதே நேரத்துல தப்பு செய்யறவங்க எல்லாம் இயேசுப்பா கூப்பிட மாட்டார்னு இல்ல, அவங்களையும் கூப்பிடுவார். இன்றைக்கு கிதியோனை பார்க்கும்போது தன் தகப்பனுக்கு உதவி செய்கிறவரையும் கர்த்தர் கூப்பிடுகிறார். Having said that, none of you are given permission to do what you want and do things what I've been saying. Okay? இத்தனை தூரம் சொன்ன பாத்தீங்களா? இந்த எல்லாம் நீங்க செய்யணும்ன்றது பர்மிஷன் கிடையாது. நீங்க அதை செய்யறதுக்கு அனுமதியும் உங்களுக்கு கிடையாது. காரியங்கள். I know you guys are good children here. நீங்கள் மிக மிக நல்ல பிள்ளைகள் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். So when the angel of the Lord comes to Gideon, தேவனுடைய தூதனானவர் கிதியோனிடத்தில் வரும்போது look what he says to him. பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. The Lord is with you. அவர் சொல்றார் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். And he says mighty warrior. அதோட கூட இன்னொன்னு சொல்றாரு. Hallelujah. பராக்கிரமசாலியே. Now this guy Gideon has never fought any battle. இந்த கிதியோன் இதுவரைக்கும் ஒரு சண்டையும் போட்டதில்லைன்னு வேதம் சொல்லுது. Know what fighting is. அவனுக்கு சண்டை போடுறதுனா என்னன்னே தெரியாதுன்னு இருக்கு. He's never been a soldier. அவன் போய் ஆர்மில இல்ல, ஒரு படை தலைவனாகவோ படை வீரனாகவோ இல்ல. The angel comes and says mighty warrior. ஆனா தேவதூதன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே. So what I want to say is no matter how strong or how weak you might feel, நீங்க எவ்வளவு பலசாலியா இருக்கலாம், எவ்வளவு நோய் பிடிச்சவங்களா பலவீனமா கூட இருக்கலாம், how small you might look like, எவ்வளவு சிறியவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் பார்க்க, God is saying you are a mighty warrior. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலி. You are a mighty warrior. நீங்கள் தான் அந்த பராக்கிரமசாலி. You are a mighty warrior. நீங்கள் தான் அந்த பராக்கிரமசாலி. Because God is saying so. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு. And if God is saying so through the angel, that means there is some truth in it. ஒரு தேவ தூதனானவர் மூலமாய் சொல்லுகிறார். சோ அது என்னது? அது உண்மையானது தான். Because one thing God cannot do is he cannot lie. ஒரே ஒரு காரியம் கர்த்தரால் செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? Everybody agrees that God cannot lie. கர்த்தர் பொய் சொல்ல முடியாது. I'm happy. So you all are a mighty warrior and you have to believe that. நீங்க எல்லாரும் யாரு? பராக்கிரமசாலி. அத நீங்க நம்பி தான் ஆகணும். I am a mighty warrior. நான் ஒரு பராக்கிரமசாலி. We all are a mighty warriors. நாம் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். Let's move on. அடுத்ததாக பார்ப்போம். This was a bit shocking for Gideon. இது அடுத்து சொல்ல போறது ஒரு அதிர்ச்சியான காரியம். He is doing his threshing. அவன் என்ன பண்றான்? அவனோட கொடுத்த வேலையை செஞ்சிட்டு இருக்கான் அமைதியா. And the angel appeared. It must have been a very frightful scene as well. திடீர்னு தேவதூதனானவர் வரார். என்ன பண்ணிருப்பாங்க? திடீர்னு இருப்பான், ஏதோ அதிர்ச்சி பட்டிருப்பான். Even though the nation of Israel
they knew about angels, they knew about a lot of things about God, so it might have not been a surprise, but still, to have an angel appear before you is something frightful. இதுக்கு முன்னாடி தேவ தூதர்கள் வந்திருக்காங்க, முன்னாடி இருந்ததெல்லாம். சோ அது பழக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனா திடீர்னு ஒரு தேவ தூதன் உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த நிஜமாவே நம்ம பயந்து தான் போவோம். And Gideon questions the Lord in the angel in 13. He says, "Pardon me, my Lord." Gideon replied, "But if the Lord is with us, why has this all happened to us? Why are the Midianites oppressing us and they are destroying our crops and all that stuff?" அவர்கிட்ட பார்த்துதான் அவன் என்ன பண்றான்? குழம்ப ஆரம்பிக்கிறான், கேள்வி கேட்கறான். எங்களுக்கு ஏன் மீதியானியர்கள் இவ்வளவு உபத்திரவம் எங்களுக்கு ஏன் கொடுக்கறாங்க? எங்களுக்கு இந்த பாடு ஏன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். And you and I might have asked God the same question. நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல அந்த மாதிரியான கேள்விகள் தானே எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். There is a problem, God. Why are you not fixing it? இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏன் சரியாக மாட்டேங்குது கேட்டிருக்கோம்ல. And you are calling me mighty warrior. என்ன பார்த்து கேக்குறீங்க பராக்கிரமசாலி? But you still have a problem. ஆனா நான் இன்னும் பிரச்சனையில தானே இருக்கேன். And then look what he says in 14. நான் 14ல என்ன சொல்றாரு? The Lord turned to him and said, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், "Go in the strength you have." Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. Whatever strength we have, you put it to work. நமக்கு இருக்கிற எந்த பலமா இருந்தாலும் அதை கொண்டு வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். Whatever strength you have, you have to put it to work. எந்த நிலைமையில நீங்க இருக்கீங்க, பலவீனமா இருந்தாலும் சரி, அதில இருந்து நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. Because the rest of the strength you need is coming from the Lord. அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான பலன் ஆட்டோமேட்டிக்கா கடவுள்ல இருந்து வரும். He says, "Go and save Israel out of Midian's hand." அவர் சொல்றாரு, நீ வந்து இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு ரட்சிப்பாய். And I am sending you. கடைசியா சொல்றார், உன்னை அனுப்புகிறவர் நான். உன்னை அனுப்புகிறவர் நான். You see, if God is sending me and you, கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுப்புவார் என்றால், then he will help us to execute the very thing that he is asking of us. நிச்சயமாக அதற்குண்டான பலனை கர்த்தர் தந்தே தான் ஆகணும். It might look a big challenge, a big mountain. அது நம் பார்வைக்கு பெரிய மலை போன்ற காரியமா இருக்கலாம். But if God is saying, "I am sending you," கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்லிட்டாருன்னா, and when we obey to that, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா, we shall see the breakthrough. நாம் கண்களிலே நடக்க போகிற அதிசயத்தை நாம் பார்ப்போம். Yes, God understands and he knows our weaknesses. ஆமா, நம்முடைய பலவீனம், நம்முடைய போராட்டத்தை கர்த்தர் கண்டிப்பாக அறிந்திருக்கிறார். But there is a song that we sing in English. I don't know if you know that song. ஒரு ஆங்கில பாடல் ஒன்று உண்டு. And the song goes like this: "Let the weak say I am strong. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். Let the poor say I am weak." பலவீனன் தன்னை என்ன சொல்லுவான்? பலவான் என்று சொல்லுவான். Today we are going to say, "Let the weak say I am strong." In the நீங்கள் நானும் சொல்ல போறோம், நான் பலவீனன் தான், ஆனா நான் யாரு? பலவான் என்று சொல்ல போகிறோம். Because God is sending us in his strength. கர்த்தர் அனுப்புகிறார், அவருடைய பலத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் அனுப்புகிறார். Hallelujah. Hallelujah. Then Gideon asks in verse 14, "Pardon me, my Lord." Gideon replied, "But how can I save Israel?" அதுல 15வது வசனத்துல 15ல சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். And now he starts looking at himself. இப்ப அவர் என்ன பண்றாரு? தன்னை தானே பார்க்க ஆரம்பிக்கிறார். He starts looking at his weaknesses. தன்னுடைய பலவீனத்தை அவர் இப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிறார். He starts looking at his natural things. இயற்கையான காரியத்தை முன்பாக அவர் கண்கள் போகிறது இப்பொழுது. So he says to the Lord, கர்த்தரிடத்துல அவன் சொல்றான், "My clan is the weakest in Manasseh." என் தகப்பன் வீட்ல நான் எல்லாரையும் சிறியவன்றான். And I am the least in my family. என் மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிதுன்றான். Maybe you might be saying the same thing today. அதே காரியத்தை தான் நீங்க Or you might have said the same thing today. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், I am poor from a poor background. நான் மிக மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்றீங்களா? I am weak person. My family, nobody knows really about my family. என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் குடும்பத்தை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது And சொல்றீங்களா? the Lord answers in 16. 16ஆம் வசனத்துல கர்த்தர் திரும்ப ரிப்ளை பண்றாரு. Yes, God understands his clan is weakest in Manasseh. God understands that he is the least in the family, but God answers and says, "I will be with you." Hallelujah. கர்த்தருக்கு தெரியும் உங்களோட குடும்பம் சின்னதுதான், உங்களை பத்தி யாருக்கும் தெரியாது, பலவீனமான That's குடும்பம் a தான். very powerful statement.
கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன். இது மிக பலமையான ஸ்டேட்மெண்ட். When God says He will be with you, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது He will be with you. அவர் உங்களோட இருப்பார். God will not change His mind. அவர் தன்னுடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். God will keep His promise. அவர் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். Again, we already said He doesn't lie. நான் மறுபடியும் சொன்னது போலதான், ஒரு நாளும் அவர் பொய் சொல்ல மாட்டார். So when God says He will be with you, He will definitely be with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா வேற மறுபேச்சுக்கு இடமே கிடையாது. And He says you will strike down the Midianites, living none alive. Hallelujah. கர்த்தர் சொல்கிறார் நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் So என்கிறார். today what I'm trying to get to, இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, what I'm trying to get to is this, இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, that in ourselves we might be weak. நம்முடைய பலத்திலே நாம் பலவீனர்களாய் நாம் We might have காணப்படலாம். situations that if you look at it in the natural, they are impossible. நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது முடியவே முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். But when God is saying that He is going to be with us, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, when God is saying that we are the mighty warriors, கர்த்தர் நீ பராக்கிரமசாலின்னு சொல்லும் பொழுது He will help us. Hallelujah. அவர் நமக்கு உதவி And செய்வார். whatever He is calling us for, அவர் எதற்கு அழைக்கிறாரோ He will make sure that He is going to be fulfilled in Jesus' name. அவருடைய அழைப்பை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். Because He is going to provide, supply and meet all our needs. எல்லாவற்றையும் அவர் கொடுப்பதனால தான் அவர் சொல்லுகிறார், அவர் சொன்னது நிறைவேறும். Hallelujah. Hallelujah. I am from a small family. I am from a poor family. என்னுடைய குடும்பம் மிக எளிதான குடும்பம், எளிமையான குடும்பம். But today God has blessed me so much. இன்றைக்கு என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். I'm from a small place called Mapsa in Goa. மக்ஸா கோவால இருக்கிற But God chose me. அந்த இடத்துல இருந்து எனக்கு Someone தேர்ந்தெடுத்தார். took me to England. அங்க இருந்து என்னை இங்கிலாந்துக்கு கொண்டு போனார். I already was in a very good church in Goa. கோவாலயே ஒரு நல்ல திருச்சபையில தான் நான் Then I இருந்தேன். found a very good church in London, இங்கிலாந்து தேசத்துல எனக்கு ஒரு நல்ல சபையை where I have been கற்றுக் there for the last 26 and a half years. 26 வருடங்களுக்கு மேலாக ஒரே சபையில நான் இருக்கிறேன். Just in 2 churches in my life. என்னுடைய மொத்த வாழ்க்கையில ரெண்டு சபையில தான் நான் இருந்திருக்கேன். One in Goa and one in London. கோவால இருக்கிற ஒரு சபை, இங்கிலாந்துல I இருக்கிற have ஒரு not சபை. gone church hopping. நான் சபைகளை மாறிக்கொண்டே இருக்கவில்லை. Many people like church hopping, நிறைய பேர் என்ன பண்றாங்க, being like kangaroo. தாவி 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 போறாங்க ஒரு Don't do கங்காரு that. போய் போல. Be in one place and grow. Hallelujah. ஒரே இடத்துல நாட்டப்பட்டிருப்பாரு. Because God will start trusting you. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை God will start working மாற்றுவார். with you. கர்த்தர் அப்பொழுதுதான் உங்களோட கிரியை செய்ய Your roots ஆரம்பிப்பார். need to go down. You are a tree. Your roots need to go down for the tree to grow and bear fruit. நீங்கள் மரமாய் நிற்கும் பொழுது உங்களுடைய வேர் ஊன்றப்படும் அப்பொழுதுதான். And in Goa, the Lord started teaching me evangelism. கோவால இருக்கும்போது சுவிசேஷத்தை பற்றி கர்த்தர் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். Started teaching me how to look after people. அப்பொழுது பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டும், அவர்களோடு சுவிசேஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று So சொல்ல the Lord's ஆரம்பித்தார். hand was upon me. கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது. And as I went to London, I joined the church, and my pastor in London started also training me. நான் இங்கிலாந்து தேசத்துக்கு வந்த போது என்னுடைய போதகரும் எனக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார். And I can look at myself and I can say, who am I? நான் என்ன பார்த்து நான் சொல்ல முடியும், நான் யார் என்று எனக்கு தெரியும். But just like Gideon was called a mighty warrior, பட் கிதியோனை கர்த்தர் அழைத்தார் பராக்கிரமசாலியே என்று. I felt the call of God to be a mighty warrior. நானும் உணர்ந்தேன் நான் ஒரு பராக்கிரமசாலியே. I started evangelizing on the streets. நான் தெருக்களிலே போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தேன். We have ministry every Friday. We go out on the streets. எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நான் தெருவாய் போய் சுவிசேஷத்தை We have பிரசங்கிப்பேன். freedom to go on the streets and do evangelism. அங்கே எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, எந்த தடையும் இல்லை போய் தெருவிலே போய் சொல்லுவதற்கு. Every Friday we are out from 7 to 9 in the cold, in the heat, in the whatever together. அது காத்தடிச்சாலும் மழை அடிச்சாலும் வெள்ளிக்கிழமை 7 ல இருந்து 9 வரைக்கும் நம்ம தெருவுக்கு போயிடுவோம். Many drunkards, many homeless people, addicts come along and they get saved. Hallelujah. குடிகாரர்கள், வீடு இல்லாதவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் எத்தனை பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு The Lord இருக்கிறார்கள். started raising me up, and today I am overseeing the whole of the evangelism of the church. கர்த்தர் என்னை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு நான் ஒரு பெரிய லெவல்ல அந்த சுவிசேஷத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். And because I was faithful and God trusted me and ordained me in 2008 to be a pastor. 2008ல கர்த்தரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஒரு போதகராக. I didn't desire to be a pastor. எனக்கு அந்த தீர்மானமே இல்லை நான் போதகராகணும். I don't want the titles of pastor
pastor and whatever. எனக்கு இந்த பதவி மேல எல்லாம் ஆசையே I கிடையாது. just wanted to do what God has told me to do. கர்த்தர் என்னை எதையே அழைத்தாரோ அதை மாத்திரம் செய்ய தான் எனக்கு But the ஆசை. Bible also says promotion comes from the Lord. வேதமும் சொல்லுகிறது உயர்வு எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து And வருகிறது. the call comes from Him. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. So I'm heavily involved in pastoral work as well. நான் போதக ஊழியத்தில் என்னை வெகுவாக ஈடுபடுத்திக் கொண்டேன். If I look back, நான் சற்று திரும்பி and பார்க்கும் if I பொழுது look at myself, நான் என்னையே நான் ஆராய்ந்து and பார்க்கும் look பொழுது at my background, என்னுடைய பின்புலத்தை பார்க்கிறேன். I can say, oh, I am from the weakest clan. நான் சொல்லுவேன் என் குடும்பம் மிக 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 சிறியது. I can say I'm like Gideon, the least in the family in a way.